ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஷின். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் பற்றியது. ஏ. சேரமரபை சார்ந்தவர். பி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சி. அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர். டி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடைச் செய்யுள் என்று கூறியவர். இதில் ஏ, பி, டி மூணுமே கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். சி ராங். இதை கூறினவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர் சீத்தலை சாத்தனார். சரி, செகண்ட் கொஷின். கூற்று 1. ஏரெழுபது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2. ஏரெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 மட்டுமே சரி. கூற்று 1 தவறு. சரிங்களா? 11 கீழ்க்கணக்கு நூல்கள் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, என்னென்ன நூல்னா நாலடியார், திருக்குறள், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடிகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கைநிலை, கார் 40, களவழி 40. இதில் அறநூல் 11 இருக்குது, புறநூல் 1, அகநூல் 6. சரி, தேர்ட் கொஷின். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை. சரி, ஃபோர்த்து கொஷின். பள்ளியில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். சரி, ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியர்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.